பேரண்ட்ஸ் எல்லாருமே ரெஸ்பான்சிபிளா இருக்கிற மாதிரியும் சில்ட்ரன் எல்லாருமே வந்து தெய்வத்துக்கு சமம் அப்படி சொல்லல இல்ல, பிகாஸ் சில்ட்ரனும் நிறைய அனிமல் குரூவல்டி பண்ற சில்ட்ரன் காட்டும் போது யூ ஹாவ் டு டெல் தெம் நாட் டு டூ சச் திங்ஸ். அட் அகெயின் இட் இஸ் ஆன் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸும் ரெஸ்பான்சிபிளா ஏன் இல்லைன்னு சொல்றோம்னா, டுமாரோ யூ ஆர் கிரியேட்டிங் பெட்டர் சிட்டிசன்ஸ். it's your responsibilities to create better citizens to your country. அப்படிதானே? அதனால ரெஸ்பான்சிபிள் பேரண்டிங்கும் இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். இது ஆழமா யோசிக்க தான் நமக்கு சில விஷயங்கள் புரியும். ஆனா ஆழமா யோசிக்கிற அளவுக்கு கூட சில பேருக்கு வந்து டைமும் கிடையாது, மனசு கிடையாது. இது எனக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட், எனக்கு வந்து என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இது வந்து ஒரு பிளைண்ட் அண்ட் வெரி வெரி என்ன சொல்றது, யோசிக்காத சொல்ற ஒரு விஷயம். என் குழந்தை மட்டும் நல்லா, அப்போ உங்க குழந்தை நல்லா இருக்கணும்னா நிறைய பண்ணணும். அந்த ஸ்ட்ரீட்ல வந்து சில இடத்துல வந்து லைட்ஸ் இருக்காது, வயர்ஸ் தொங்கிட்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு எத்தனை குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு நானும் சொல்ல முடியும்.